கோபம் வர்றதும் பொண்டாட்டிக்கு தான் இருக்கு. பகவானி என்பது வேறொன்றுமில்லை. பெண் பிள்ளையாக பிறந்தால் அங்கே காலமுறை என்ற பெண்ணானவள் பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டவள் தானே பார்வதி. ஒரு ஆடவனை திருமணம் முடிச்சு கொடுக்கிறது வரைக்கும் தாய்க்கு கட்டுப்பட்டவள். மற்றவங்களுக்கு மாறிட்டு கொடுத்ததும் பெற்றவங்களை இந்த பெண்ணானவள் மறந்து விட வேண்டியதான மறக்க சொல்லவில்லை. கணவனுக்கு ஒரு இடத்திலே அவமானம் நடக்கும் என்று தெரிந்தும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடாது. கணவன் சொல்லுவதை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவா நான் கேட்கிறேன், என்ன என்னுடைய தாய் தந்தையரை எனக்கு பார்க்க வேண்டும். பார்வதி, உங்க அப்பா அம்மா பாக்குற குழப்பம் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் சென்றாங்க சொன்னா உங்க அப்பா ஒரு சொல்லுகிறார் பாருங்கள். போகாதே பார்வதியே, போகாதே பார்வதியே, போகாதே பார்வதியே, நான் போய் பார்த்தால் என்னுடைய ராயுவீர்கள் இறந்து விடுவார்கள். இறந்தாலும் சரி இறந்தாலும் சரி, எது என்ன ஆனாலும் சரி, எனக்கு எப்படியாவது அக்காபுரம் போக வேண்டும். அதாவது யார் கேள்வி கேட்டு போனாங்க உனக்கு காரியம் நடக்க வேண்டும் பார்வதி. எனக்கு எந்ததுதான் முக்கியம். அதாவது கணவனுடைய வார்த்தையை கேட்காதே. யாராவது போன்னு சொல்லுவாங்க. புருஷன் ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா பொண்டாட்டி போக கூடாது. பொதுவா மனைவிகாரி ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா மாப்பிள்ளைக்காரங்க போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்த வேண்டும். நிறைத்த இடத்துக்கு போன்னு சொல்றானே, அது ஒன்ன மாதிரி தெம்மாடியா இருக்கும். ஒழுங்கா விட்ட பரவாயில்ல, அந்த உடல்ல சொல்லுவாங்க தூங்கும் போது குழந்தைகள் ஒதுக்கி முடியாது போட்டுருவான். அந்த பயம் இடத்துல இருக்கன்னு சொல்லி அந்த முடிஞ்சு போ சனியனை. ஆனால் சுவாமி போய் வா என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கையை பிடிச்சு கிட்ட வந்துட்டு போ, என் வார்த்தை போறத போ நீ வரட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்படியானால் எனக்கு ஒரு ரதம் கொடுங்கள் என்றார். அதான் இருக்கு உனக்கு ஈராசமுடையிலே உனக்கு என்ன ரதம் வேணுமோ என்று ரதத்திலே ஆரோகணம் செய்து உலக மாதாவாகிய பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள்? வேண்டிய கன்னிமாதர்கள் பிழை சூழ தக்காபுர கோட்டையிலே வருகிறாள். அதற்கு முகமாக இருந்து வேடு என்று நடந்து கொண்டிருக்கிறான். டக்கராக போட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆமா. ஓம் சுவாக சுவாக சுவாக. ஆமா, ஒரு 4 மந்திரம் போடுப்பா. ஆமா, சுவாக அப்படி இல்ல, பிரம்மதேவனே சுவாக சுவாக, ஒட்டையனே சுவாக. அதெல்லாம் மொட்டை நமச்சிவாய. பின்னாடி போய் தமிழக சொல்லினா மொட்டை எழுதி இல்ல மொட்டையில தமிழக இல்ல பிரம்மதேவனை தான். பிரம்மதேவன் தான் மொட்டை. சரி. அப்படியே சரி, இவனுக்கு தெரிந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். ஆமா, அவங்க வாயில தருவோம் உச்சரிப்பாங்க. ஆமா, இப்போ உள்ள குருக்கள் எல்லாம் போடுற மந்திரம் உனக்கு விளங்காது. விளங்காதுன்னா சான்ஸ்கிரிட் என்ன தெரியாது இல்லையா? ஆமா, அதான் விளங்காது. அப்படி இப்படியாகவே அங்கே வருகிறாள் பார்வதா தேவியானவள். சரி, வந்து அப்ப தொழுது நிற்கிறாள். ஆமா, எப்படி எப்படி பாருங்கள். வடக்கே வந்தாள் பார்வதியாள். மரத்திலே முகமானாள். தெற்கே வந்தாள் பார்வதியாள். திரும்பி கொள்கிறான் மேற்கே பார்த்தாள். மேற்கே வந்தாள்
வடக்கு வருகின்றாள். தக்காபுர கோட்டையை வந்து வடக்கு முகமாக வெளியூரில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் தக்கராஜன். வடக்கு வந்து அப்பா என்று சொல்லி கத்துகிறாள். எட்டி பார்த்தாரா என்ன தெற்கு முகமாக திரும்பிக் கொள்கின்றார். ஆமா தெற்கே வந்தாள் பார்வதா தேவியானவள். தெற்கே வந்து அப்பான்னு சொல்றா. ஆமா மேற்கு முகமாக திரும்பிக் கொள்கிறான். ஆமா மேற்கு வந்து போடுறா டப்பா அது வரைக்கும் அப்பான்னு சொன்னா. ஆமா அவங்க ஒரு முறையே டப்பா அப்படி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க அந்த காலத்துல ஐயான்னு கூப்பிடுவாங்க. யார் அப்பாவையா அப்பான்னு சொல்லுவாங்க. சரி இப்ப அப்பாவும் மாறி ஐயாவும் மாறி தாடின்னு கூப்பிடுறாங்க. இப்ப தாடியும் கிடையாது. 5 வயசுல தாடி 10 வயசுல சொல்லுவாங்க அந்த தாடியை மாறி இப்போ பாத்துக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப 5 வயசுல டாடுமா 10 வயசுல சொல்லுவான். அதாவது உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வச்சுக்க அவன் இருக்கு சரி கிடையாது. உன் வீட்டுக்காரர் அப்பாவும் சொல்லுவான். இல்ல உன் மாப்பிள்ளைய பார்த்து ஏட்டி அம்மா அதான் ஏம்மா உன் மாப்பிள்ளைய சொல்லி விளக்கிக்க அதான் சரியில்லை. அவரு அம்மாவுடைய மாப்பிள்ளை இதுக்கு யாரு நம்ம வளர்ப்புலதான் இருக்குதுல்லையா. அப்படிதானே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கிறேன். அவன் நல்லவனாவதும் தீயனாவதும் அவன் அண்ணனை வளர்ப்பதில்லை. வளர்த்தாலும் நிறைய பிள்ளைங்க இப்போ சொல்லு கேட்காது. சொல்லு கேக்கு. ஆமா ஏன்னா முதல்ல ஃப்ரீயா விட்டுறேன். பார்வதா தேவியானவள் சுற்றுமுற்றும் சுற்றி வருகிறாள். சரி தலை கவிழ்ந்த தோற்றத்தோடு இருக்கிறார். அப்பதான் கூட முனிவர்களா சொல்ற கிடையாது தக்கராஜா. என்ன காது கேட்க இல்ல காது கேட்கலையா என்ன சொல்லுங்க. பார்வதி அதோ வந்து நிற்கின்றாள் அல்லவா. அப்பா அவளை பேசாமல் மௌனம் சாதிப்பது சரியா என்றார். இது கேட்ட உடனே வருது. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு அவள் மகளும் இல்லையே நான் அவளுக்கு தகப்பனில்லை. எனக்கு அவள் மகளும் தகப்பனில்லை. நான் கேட்டா போனேன் அவளுக்கு அப்படி உண்டோ அப்படி உண்டோ. எப்படிடம் போனேன் அவளுக்கு எனக்கு மகளாக இருந்திருப்பாள். ஏதாவது ஒரு வசதியான ஒரு மாப்பிள்ளை கிடத்திலே மாலை போட்டிருப்பார். ஆமா போய் ஓட்டில் இருந்து கொண்டு அந்த பண்டாரத்தின் கிடத்திலே மாலை போட்டு இவள் எனக்கு மகளா. ஆடேரியோடு சென்றவள் மறுத்து வரலாமா. அந்த பண்டாரத்தோடு சென்றவள் பண்டாரத்தை சுடரை காட்டிலே செல்வி ஒட்டெலும்புகளை பொறுக்கி மாலையாக கோர்த்து அந்த ஆண்டியோட சடைகளிலே போட்டு தொந்தோ நாடாக தோதையை கொட்டாடி அவரோடு சென்று ஒரு ஆண்டிச்சு போடி என்றா. சரி இந்த வார்த்தை கேட்டால் பார்வதா தேவி ஏ சண்டாளா சதிகாரம் உயிர் தந்தை என்று உன்னை ஆசுவாசத்தோடு பார்க்க வந்தேன். எல்லா பெண்களும் சொல்லக்கூடியது. அதாவது அல்லவா என்னை போய் என்று அனுப்பி இருக்க கூடாதா. என்னை பேசிய வார்த்தையை நான் அடியால் பொறுத்துக் கொண்டேன். என்னுடைய ஆதரை பேசிய வார்த்தையை நான் ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். பார்வதி அம்மா மட்டும் கிடையாது. பெண்களுக்கு இருக்கக்கூடியதுதான். எப்படி தான் புருஷனாவா பேசுவா அவனா இவனா உனக்கு ஒரு பஸ் கிடையாதா லாரி கிடையாதா. ஆமா குடிச்சிட்டு வாரிய நான் எங்கேயா விடக்கூடாதுன்னு சொல்லி 1000 பேசுவான். அவன் பேசுவான். பேச விடுமா செய்வா. யாராவது ஒரு வார்த்தை தான் மண்ணாலை பேசினால் போதும். அவன் பேச மட்டும் செய்ய மாட்டான். ஆமா பத்திரக்காளியா மாறிடுவான். அதை குட்டி குத்துவா வீட்டுக்காரரை போட்டு பாவம் அந்த மனுஷன் எப்படி கொண்டு வீட்டு இருக்க முடியாது. ஆமா ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாளா. தன் கணவரை விட்டுக் கொடுக்க மாட்டாள். வீட்டுக்கார அம்மா அப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் சொல்லுவா. அவங்க வீட்டுக்கு வந்ததுனால தானே
பேசுறீங்க. அதானே இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். ஆமா எப்படி எல்லாம் கட்டி போறீங்கன்னு போயிருவாங்க. ஏமாண்ட இருக்கு பெண்கள் ஏக்கா உங்களை மாதிரி உன் மனைவி எப்படி இருக்கிறா? சுத்த மோசம் இருக்காக்கா. 2 பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்கா. அதானே நீ சொல்ற வழி. கல்யாணமும் முடியலாம் முடிச்சிருக்கீங்க. சரி சொல்லிட்டு போங்க. ஒரு கற்பனை எடுத்துக்கிட்டாலும் என் முண்டாட்டி எவ்வளவு வீ கூட அனுமதிக்க மாட்டா. அப்படி வச்சுக்கோ. ஒரு கொசு உட்கார்ந்த கூட பார்வதா தேவியானவள் அடைய சண்டாளா ஆண்டி இல்லை சொன்னாலும் சொல்லு என் நாதரை மாதேரி என்று சொன்னபடியால் நீயே மாற்றுவமாக போக்கடவாய். என்னுடைய நாதனை சுடலைகளை தோதல் கொத்தாடி என்று சொன்னதினால் அதை சுடலைகளை சுடலையாக பிறக்க கடவாய். ஒட்டையை கொத்தளம் வடையை வராது எல்லாம் மண்ணோடு மண்ணாக போக கடவாய். நான் உனக்கு அப்பா ஒருவனை மண்ணவாரை அவன் முகத்தில் விட்டறிந்தார். ஒரு மகள் ஒரு பெத்த தகப்பை மூஞ்ச மண்ணடி போடுற பிசி வசத்தை பார்வதி பிசி வசத்தை பார்வதி தத்தபுரமும் கடந்தவள் கடலது ஏழு கடந்தம்மை அது கடலது ஏழு கடந்தம்மை ஆதி சிவனோட கையில் வந்தது ஆதி சிவனோட கையில் வந்தது ரதத்தை திருப்பினாள். சரி கைலாசமலை வருகிறாள். கைலாசமலை பகவான் கோவத்துல இருக்காரு. பாரதி எங்க வந்தாய்? எதுக்காக வந்தாய்? எந்த முகத்தோடு வந்தாய்? தக்காபுர கோட்டைக்கு போகாதே போகாதே என்று சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். வீர வசனங்களை எல்லாம் பேசினாயே. இப்போது தக்காபுர கோட்டைக்கு சென்று தக்க மரியாதையை வாங்கி வந்திருக்கின்றாயா? இப்போதான் புரிகிறது சுவாமி. பொதுவாக கணவன் வார்த்தையை மீறி பெண்கள் ஒரு இடத்துக்கு போனா என்னதான் வரவேற்பு கிடைக்கும் என்பது இப்போதான் புரிகிறது. பார்வதி பெண் புத்தி என்பதற்கு இலக்கணம் வகுத்து விட்டாய். இப்போது புரிகிறதா அவளுக்கு? சுவாமி என்ன இனிமேல் என் அம்மா அப்பாவை உயிரோட வைக்க கூடாது. வந்து ஏழலட்சி உங்க அம்மா அப்பாவை வைக்க வேண்டாம், கொல்ல வேண்டும். பாரதி தக்காபுர கோட்டைக்கு போகாதே போகாதே என்று சொன்னேன். என்னுடைய சொல்லை மீறி சென்று விட்டு உன்னுடைய தாய் தகப்பனை கொல்ல வேண்டும். பாரதி உன்னை கொல்ல வேண்டுமா உன்னுடைய தாய் தகப்பனை கொல்ல வேண்டுமா? வருகின்ற கோபத்திற்கு உன்னை கொல்ல போகின்றேன் என்று பகவானுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. சரி பகவானுடைய நெற்றிக்கண்ணாடி வேர்வையாக வேர்த்து வெட்டுகிறது. அந்த வேர்வையை வாரி வெட்ட வழியை விட்டறிகின்றார். அதிலே ஒரு இடம் வந்து பிறந்தான். அது யார்? யாரம்மா? அவன்தான் நேருவந்திரன். அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? 10 தலை, 20 கரங்கள், ஆமா 20 கண்கள், சரி 18 ஆயுதங்கள், ஆமா சூட்டுமலை பொத்த மாதிரி ஒரே உடல், 2 கால்கள், 2 கால்கள் மாதிரி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன 10 தலை சொன்னீங்கல்ல? ஆமா 10 தலைக்கு எத்தனை மூக்கு இருக்கும்? 10 தலைக்கு தானே? ஆமா 10 மூக்கு இருக்கும். How many nose have 10 heads? என்னதே புரியல. இல்ல how many nose have 10 heads? எத்தனை தலை இருக்கும்? எத்தனை மூக்கு இருக்கும்? ஒரு 10 தலைக்கும் கவுமலி நோசா எத்தனை மூக்கு இருக்குமா? 10 தலைக்கும் உனக்கு ஒரு தலை எத்தனை மூக்கு இருக்கு? ஒரு மூக்கு இருக்கு. இது மூக்கா இல்ல நோஸ்ன்னு சொல்றியா நீ? அதான் எத்தனை மூக்கு இருக்குன்னு கேட்டேன். எத்தனை நோஸ் இருக்கும், எத்தனை மவுத் இருக்கும், எத்தனை டீத் இருக்கும், இதெல்லாம் கேட்கணும் அப்படிதானே? ஆமா தமிழ்ல பேசி தோழடே. இப்ப நாங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு வளர்ந்தாச்சு. அப்படியா? இது பாட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறோம். என்னன்னா வெள்ளார் வழியிலே இருக்காதீங்க, வெளியே வாங்க. போன வாரம் ப்ரோக்ராம் மலேசியா அட்டன் பண்ணிட்டு வந்தேன். சரி
சரிம்மா. ஆமா முத்தாளுக்கு போன குரங்கு மாதிரி இருக்கிறேன். இக்கா அப்படியே சரி 18 ஆயிரங்களோடு பிறந்த வெகுமத்திரன் அதானே பகவானை வந்து வணங்கினான். சரி, சரி. ஈஸ்வரரே மகாதேவாரே போல் என்னை தானும் பிறவிகள் செய்கிறேன், என்னை தானும் பிறவிகள் செய்கிறேன். என்னை தானும் பிறவிகள் செய்கிறேன், என்னை தானும் பிறவிகள் செய்கிறேன். என்னை தானும் பிறவிகள் செய்கிறேன். என்னை தானும் பிறவிகள் செய்கிறேன். எதிராளி முகத்தாரையா, எதிராளி முகத்தாரையா. பகவானே, என்ன என்னை பிறவி செய்த நோக்கம் டேய் வீரபுத்ரா, எனக்கு பகையிலே ரக்காபுரத்தை வாழ்ந்து வருகின்றான் தக்கர் வேதவல்லி. ஆமா தக்கருடைய துணை இருக்க வேண்டும், சரி. வேதவல்லி துணை இருக்க வேண்டும். தக்கருடைய கோட்டையை தமிழ் மொழியாக்க வேண்டும். சரி. உடனடியாக சென்று செய்து வருவாய். இவனுக்கு யுத்தம்னா தித்திப்பு. தித்திப்பு சிறவனுக்கு இருக்கும். ஓடினான், சாடினான், 7 கடலையும் கடந்தான். ஓடுறா சத்தம். பத்மநாபுர கோட்டையில வந்து ஓடுறான். என்ன சத்தம் போடுறான்? தேதக்கராஜா, அதேதக்கராஜா. அது யாரடா? டேய் நான் தாண்டா உன்னை கொல்ல வந்திருக்கக்கூடிய தூதுவன். என்னை கொல்ல உன் தாத்தாவால முடியாதடா. டேய் முதல்ல வெளியே இறங்குடா. ஏய், நான் வெளியதான் நிக்கிறேன். டேய் குடும்ப பரிசு ஏய், என்ன? நீ யாரு இங்க வந்திருக்கிற? உனக்கு எனக்கு என்ன பகை? டேய் எங்க அப்பா பரமசிவன், அப்பா பரமசிவன். எங்க அம்மா பார்வதி. சரி சரியா அவன் கொல்ல வந்திருக்கேன். வெளியே வா. இதோட முடிஞ்சிட்டா உன் குடும்பம் கோத்திரம் சட்டம் திட்டம் இதற்காக நான் இங்கு வரவில்லை. சொல்லட்டுமா? உன் தொலையை அறுக்க வந்திருக்கிறேன். யார் தலையை நீ இருக்க போற? என்ன நடக்கிறான்? யார் தலையை நீ இருக்க போற? கடுமையாக போராடுகின்றார்கள். ஆமா. தக்க நோட்டைக்கு நானே வைப்பக்கிறேன். கரோடிக்கு நிறைவேற முத்திரம். நானும் மத்தையை திருட்டு போடுகிறேன். முத்தையை எடுத்து போராடிடும். அக்கறை பிரச்சனை பார்த்து ஓடியே. கலித்த சரபதி ஓடியே. நானும் அங்கே அடியினை கழிக்கிறேன். நானும் அங்கே அடியினை கழிக்கிறேன். ஆன அக்கையாடியே மனதை விட. ஆன அக்கையாடியே மனதை விட. ஓடோடி வருகிறார். சரி கடுமையாக போராடுகின்றார்கள். 8 நாட்களாக தக்கராஜனுக்கும் இந்த வீரபுத்திரனுக்கும் சண்டை நடக்கு. ஆமா. யாருக்கும் வெற்றி இல்ல, தோல்வி இல்ல. பார்த்தான் வீரபுத்திரன் நினைக்கிறான். சக்தி இருக்கின்றான், சக்தியானவன் அவன். பேசிவிட்டு வாய் எல்லாம் நம்மை எழுப்பினாங்க தலை அறுக்க சொல்லிதான் நம்ம வாங்க போறோம். என்றே தாய் பார்வதாதேவி மனதிலே நினைத்தான். அந்த மார்க்கமாகவே சக்திவேல் அசுரத்தை கொடுக்கிறாள் தேவி. ஆ, அதை எப்படி ஏவி விடுறான்? சரி. அத்தகைய அசுரமான சென்று சரி. தக்கராஜனுடைய தலையறுத்து வேள்விகளே கொண்டு போட்டதா. வேள்வியில போட்ட உடனே சாந்து சமாதி வீசக்கூடிய அந்த தக்காபுர கோட்டை சரி ஒரே பிணமாலையா வீசுது. ஆமா, உயிர் போக்கும் போது ஆ, ஆவன் ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சான். இது சத்தத்தை கேட்டு வேதபடி ஓடி வாரார். ஓடி வாரா. அது பாக்குறா கண்டம் நம்ம வீட்டுக்காரங்க இப்பதானே வெளியே போறாங்க. தலையை காணல அவங்க சத்தம் போல வரந்துச்சு. இருந்துச்சு. என்று வந்து படகுலத்தை பார்க்கிறாள். சரி தலையை காணோம். போடுறா சத்தம். உடம்பு மலை போல பூமியில இருக்குதா தம்பி? ஆமா ஆமா மழை போறது மாற்றம் இருந்தா மனைவி என்ன பண்ணுவா? சிரிச்சுட்டே இருப்பா. நல்ல கொண்டாடி அழுவா. ஓடுவா. ஓடுறா ஒப்பாரு. என்ன பெத்த ராசா, என்ன விட்டு போயிட்டீங்களே. இங்க நான் சாஞ்சிய மதமேல சரிகையா போட்டிருந்தேன். ஏய், நீதானவருடைய மனைவி வேதவில்லையோ? முடி. அப்படின்னு அமையற அந்த இடத்துக்கு நீயும் போயிரு. என்று அவளுடனே மறுத்தான். வேலி கொடி கொடி போட்டான். கோட்டை கொத்த நம்மளை விடாது எல்லாம் அழித்து தமிழ் மொழி ஆக்கிறான். தம்பட்டம் பட்டினான். இந்த தம்பட்ட ஓசி யாருடைய காதலை கேட்கிறது? யார் காதலை கேட்கிறது பாருங்கள். யாரு? தம்பட்டதவிலோ சரி செல்லுமை கேட்ட போதே பார்வதிய சிவனிடத்து பார்வதிய சிவனிடத்து அங்கே படித்து சொல்லுவாரா. பார்வதிய சிவனிடத்தில்
ஓடோடி வந்தாள். சரி சுவாமி பட்ட ஓசையானது கேட்கின்றது. உங்களுடைய ஆசை நிறைவேறிவிட்டது. உன் தாயும் தந்தையும் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உங்களுடைய தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். சந்தோஷமா இருக்கு சுவாமி. என அறியாமல் தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும். பார்வதி நான் ஒரு கோபத்திலே சொல்லிவிட்டேன். சரி என் தாய்மையர்களை கொண்டு விட்டீர்களே சுவாமி. பார்வதி கொல்லணும் என்று சொல்வதை கூட ஐயோ என்று அழிகின்றாய். என்னதான் செய்யணும்? எங்க அம்மா அப்பாவை எனக்கு உடனே பார்க்கணும். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோமோ போகலையோ, ஒரு துக்க விஷயத்துக்கு சொல்லாமலே போக வேண்டும். போகணும். அதான் மனுஷன் தன்மை. பக்கத்து வீட்டுக்கும் எவ்வளவு வகையாக இருந்தாலும் சண்டை இருந்தாலும் நல்லதுக்கு போகாட்டாலும் கெட்டதுக்கு போகணும்னு சொல்றேன். துக்கம்னு சொன்னா கெட்டதுக்கு போனா என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவா? எப்ப கெட்டது நடக்கும்னே காத்திருந்திருக்கா. வந்துட்டால அதாவது இப்படி சொல்லுவாங்க. உலகம் வாழ்ந்தாலும் பேசணும், ஆண்டாலும் பேசணும். நிச்சயமாக இருந்தாலும் கடைசி காலத்துல போய் அந்த கடையில முடிக்கணும். ஆமா என்ன செய்வது? அப்படி மாசம் பார்வதி போகலாம் என்றே. சரி சரி நாளை வாகனத்திலே புறப்பட்டு அந்த படுகளத்தை வந்து பார்க்கின்றார்கள். படுகளை எப்படி காட்சியளிக்கிறது? எப்படி காட்சியளிக்கிறது பாருங்கள். ஆடருத்த களம் போலே அவள் வட்ட விரமலா. ஆடருத்த களம் போலே அவள் வட்ட விரமலா. என்னுடைய ராயுளியர்கள் எலியை பார்த்தீர்களா? பார்வதியுடைய அப்பா அம்மா இறந்து விட்டார்கள். ஓடி வந்து அப்பாவின் மேலிலே விழுந்தழுதாள். சரி சரி தாயாரை பார்த்தாள். அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உத்தமி, உங்களை நான் இந்த ஜனனம் காணப் போகிறேன். அம்மா என்னை தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகம் என்று சொல்லி சரி தோளிலே தொட்டில் விட்டு தொடையிலே நடை வளர்ந்து என்னை வளர்த்தீர்களே தாய் தந்தைகளை என்னை விட்டு சென்று விட்டீர்களே என்று சொல்லி ஒட்டுவாள் மோதுவாள் நெஞ்சியோடு அடிக்கிறாள். சுவாமி என்னுடைய ராஜுமையை எனக்கு எழுப்பி தர வேண்டும். பார்வதி எனக்கு அம்மா அப்பா வேணும். இப்பாட்டு ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டுகள் வேண்டும் வந்ததுண்டா? இல்லை பார்வதி. ஆகவே உங்களுடைய தாயின் பேரை எழுப்ப முடியாது. சுவாமி என்னுடைய வார்த்தையை கேட்டுதானே கொண்டீர்கள். சரி இப்போது நான் சொல்றேன், எனக்கு அம்மா அப்பா வேணும், எழுப்பி தரணும். சொன்னா கேட்க மாட்டேன். உடனே வேறுபுத்திரனை அழைத்தார். சரி வேறுபுத்திரா வட கைலாசபுரத்திலே சென்று வடக்கே தலை வைத்து உறங்கக்கூடிய ஆடானாலும் சரி மாடானாலும் சரி 2 தலை கொண்டு வா என்றார். ஓடி வந்த வட கைலாசபுரத்திலே பார்க்கிறான். அங்கே ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு முதையான வடக்கே தலை வைத்து தூங்குது. அதான் சொல்லுவாங்க தம்பி, வடக்க தலை வைத்து தூங்க கூடாதுன்னா பாரு அங்கோட பாரு தோணுமுள்ள பாரு ஒரு ஆளு தூங்குது. எல்லாம் உட்கார்ந்து உறங்குறாங்க. இப்போ ஒரு 12 மணிக்கு உறங்கினா தப்பு கிடையாது. 10 மணிக்கு பூசு வச்சு முடிச்சு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த உறங்குறாங்க பாத்தீங்களா? பார்த்தான் வேறுபுத்திரன். அதான் கஷ்டமா இருக்கு.
ஓடி சென்றான். கோயில தூங்குறது ரொம்ப புண்ணியம். புண்ணியமா? அதெல்லாம் போன வருஷம் போட ஞாபகம். சரி அடுத்த வருஷம் கோயில் கடைக்கு பாட்டுக்காரங்க முன்னாடி உட்கார்ந்து வரணும்னு சொல்லி போட ஞாபகம். ஆட்டு தலையறுத்தான், மாட்டின் தலைக்கு மறுத்தான், பகவானை மண்ணிலே கொண்டு வைத்தான். தலையத்தை காண சிவன் முதல் யார்? தலையத்தை ஒற்றை எடுத்து நம்மை மாடியிருந்து சொன்னார்களா? இந்த மாட்டு தலையை எடுத்து நக்கராஜனுடைய மீதியிலே கொண்டு வைத்தார். சரி, விபூதி மாறி எரிந்து தெருவேற்று எரிந்தது மட்டுமல்ல, திருப்புறம் எடுத்து ஒரு தட்டு கிளம்பிட்டான். மாட்டு தலையை எடுத்து வேதவள்ளி கழுத்திலே வைத்தான். சரி, அவன் ஆடா நிற்கிறான். ஆடு மாடுமா நிற்கிறாங்க. பார்வதி, உங்க அம்மாவுக்கு உள்ளே அம்மா அம்மா இது கொத்தி ஆடு. அப்பாவுக்கு அப்பா உங்க அம்மா அப்பா தானே? இல்ல இல்ல, மேப்பா மேப்பா அப்படியா? பார்த்தார் பகவான். இனிமேல் ஆடு மாடுமா நிற்கிறாங்க. இந்த தேவாதீபர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், மாடா மாடா மாடே என்பார். மாடே இடத்தில் தெய்வார்கள் தெய்வார்கள் அப்படி சுடலங்கள் பிறந்தால் உன்னுடைய ரூபம் மாறும் என்றார். பெயரும் மாறும். நீ சுடலங்கள் பிறந்தால் உன்னை சிவசுடலை மாடன் என்று சொல்வார்கள். தேவாதிபர்களை இழைத்தார். வாரமில்லாத இவ்வாறே எங்களால் மாடன்மார்களை விரைவு செய்ய முடியாது. எங்களுக்கு குருவாகிய குருதவசி வர வேண்டும் என்று சொல்ல குருதவசி அழைத்து வந்தார்கள். குருதவசியாகப்பட்டவர் கைலாசபுரத்திலே இருந்து அழகாக ஒரு வேடு வளர்க்கிறார். ஒரு ஜபிக்கின்ற போது வேள்விகளே உருவானது கருவுருவாக விளம்பே
சக்தியை ஆடம்பரத்தோடு வந்து பிறந்தார். 7 சக்தி கலிய சக்தி மாணவர்களை பிறவி செய்ய வேண்டும் என்று ஆமா பச்சரிசியும் சர்க்கரையும் உருவாக திரட்டி போட ஆமா மாணவர்கள் உருவதானார்கள். மிளகாகி நெல்லிக்கனியாகி அது எலுமிச்சை வடிவாகி மாங்காய் தருவாகி தேங்காய் வடிவாகி யாரெல்லாம் வந்து பிறந்தார் பாருங்க. சுடலை நாடு சுடலையில் கொண்டேரோ எல்லாரும் வந்து பிறந்தாங்க. மாணவர்கள் பொழுது வசியா பஞ்சாச்சரமிட்டு ஓதுவாரே